ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு புது லெசன் பார்க்க போறோம். தட் இஸ் alternating current. Okay, we can write what is meant by alternating current. A current which change its direction periodically called alternating current. Okay, so alternating current அப்படின்னா என்ன? A current which change its direction periodically, that is what we call it as alternating current. Now இப்போ என்ன பண்ணனா, we just having a analyzation between the alternating current and the direct current. Okay, first வந்து என்ன பண்ணலாம், டைரக்ட் கரண்ட்டுக்கும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டைரக்ட் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சே இது இருக்கு சர்க்கியூட், அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 5 வோல்ட் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, சே இது இது வந்து 10 ஓம்ஸ்னு வச்சுக்கோமே. பேட்டரி வந்து 10 வோல்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம்ஸ். ஸோ அப்போ இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ இது கரண்ட் இஸ் ஃப்ளோவிங். அப்போ இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்? ஸோ கரண்ட் would be equal to V by R. So V வந்து 10 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம், ஸோ டோட்டலி 5 ஆம்பியர். ஓகே, ஸோ அப்போ இந்த சர்க்யூட்ல டோட்டலாக கரண்ட் ஃப்ளோ ஆகுறது வந்து 5 ஆம்பியர். இதுக்கு நம்ம இப்போ ஒரு கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா, சரி there is a graph, we are plotting a graph for this one. பிளாட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, we can say this is a current and this is a time. So டைம் ஆக இப்போ 0 செகண்ட்ஸ்ல வாட் இஸ் அ கரண்ட், 1 செகண்ட்ல வாட் இஸ் அ கரண்ட், 2 செகண்ட்ஸ்ல வாட் இஸ் அ கரண்ட். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக பார்க்கும்போது என்ன ஆகும்னா, கரண்ட் வந்து கான்ஸ்டன்டாகவே இருக்கும். ஸோ அட் எனி டைம், எந்த டைம் நம்ம எடுத்தாலும் வாட் would be the current, the current would be 5 ஆம்பியர். அதே மாதிரி நம்ம வோல்டேஜுக்கும் கர்வ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, at any time if you see the voltage would be 10 volt. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், at 5th second what is the current அப்படின்னா 5 ஆம்பியர் சொல்லலாம். at 10th second what is the currentனா again it is 5 ampere. At nth second what is the currentனா again it is 5 ampere. So the current value does not change. Okay, and it is unidirectional. Unidirectionalனா என்ன அர்த்தம், ஒரே டைரக்ஷன்ல கரண்ட் வந்து பாஸ் ஆகுறதா யூனிடைரக்ஷனல் சொல்லுவோம். ஸோ ஒரே டைரக்ஷன்ல லீனியரா பாஸ் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, we can say this is unidirectional அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது டைரக்ட் கரண்ட்டுக்கு. இப்போ now when we take alternating current எழுதும்போது, ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, alternating currentக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ஏசி ஜெனரேட்டர்ல we framed the equation that is E equal to E naught sin omega t, ரைட். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்டோட இப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இஃப் யூ சி திஸ் இதில் வந்து நம்ம பேட்டரின்றது எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், ஒரு நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். பட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிள்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சைன் வேவ், இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ன்றது ஒரு சைன் வேவை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதும் போது, ஸோ வி நோ தட் V equal to V naught sin omega t அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில். ஸோ இந்த பேட்டர்ன் படி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சில வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணலாம். சேம் V equal to V naught sin, இந்த ஒமேகாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can write as a 2 pi by t அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஒமேகான்றது வந்து 2 pi fன்னு எழுதலாம், இல்லை 2 pi tன்னு எழுதலாம், இன்டூ டைம் டேக்கன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வேரியஸ் வேல்யூக்கு வந்து பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் we can say at time is equal to 0. இப்போ time equal to 0 அப்படின்னா voltage எவ்வளோ, sin 0 becomes 0, so voltage is also 0. next time is equal to t by 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டைம் ஈக்குவல் டு டி பை 4 அப்படின்னா இங்கே டி பை 4 போட்டால் என்ன ஆகும், டி பை 4 இந்த டீயும் மேலே இருக்க டீ கேன்சல் ஆயிரும். ஸோ 2 டைம்ஸ் இது வந்து 2 டைம்ஸ் வரும், டோட்டலாக சைன் பை பை 2 வரும். சைன் பை பை 2னா 1, ஸோ வி ஈக்குவல் டு வி நாட் அப்படின்னு வரும். ஸோ வி ஈக்குவல் டு வி நாட். நெக்ஸ்ட் டி இஸ் ஈக்குவல் டு டி பை 4. நெக்ஸ்ட் வந்து வி கேன் சே டி பை 2. சரி, இந்த டீல வந்து இப்போ டி பை 2 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், இந்த டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆகும், 2 2 கேன்சல் ஆகும், சைன் பை வந்து அகைன் 0. ஸோ வில் கெட் வோல்டேஜ் பிகம் 0. நெக்ஸ்ட் வி கேன் சே டி இஸ் ஈக்குவல் டு 3t by 4. ஓகே, ஸோ 3t by 4 இப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், ஸோ 3t by 4 போடும்போது டீயும் டீயும் கேன்சல் ஆயிரும், 2 டேபிளில் 2 டைம் கேன்சல் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 pi by 2 கிடைக்கும். ஓகே, ஸோ the 3 pi by 2 will get sin 3 pi by 2 அப்படின்றது எவ்வளோ, sin pi by 2 1, 3 pi by 2னா -1. ஸோ வில் கெட்
V equal to minus V naught அப்படின்னு வரும். Next, if you put T is equal to final 3T by 4 equal to T. So 3 T equal to T. So T போட்டா இது cancel ஆயிரும், sin 2 pi. Again, you will get the value voltage would be 0. ஸோ இப்போ இந்த கிடைச்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். சே ஐம் கோயிங் டு பிளாட் திஸ் அஸ் அ கிராஃப். ஓகே, ஸோ இங்கே வந்து டைமு, இங்கே வந்து வோல்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு we can take like that. First வந்து time equal to 0. So time equal to 0. Initially in the position la voltage is 0. Next, time is equal to T by 4. Say this is time equal to T by 4. So T by 4 la voltage வந்து என்னவா இருக்கு அப்படின்னா maximum ஆ இருக்கு. So this is a maximum point, we can say that would be V naught and this point would be T by 4. Okay, next வந்து என்ன சொல்றாங்க, time equal to T by 2. So T by 2 na இந்த point, say this is T by 2. இந்த point la again voltage is 0. Next, time equal to 3T by 4. So இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா that is 3T by 4. 3T by 4 ல negative V naught ல வருது. So the value comes under negative V naught. So this is minus V naught. Then finally time is equal to T. So T again it would be 0. Okay, so இப்போ இது அப்படியே நம்ம draw பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கர்வா வரைஞ்சோம்னா it will come like a sine curve. So இந்த மாதிரி வரும். So if you draw the curve like this, it would be a sine curve. So இப்போ பார்த்தோம்னா என்னது, 0 ல இது, then this would be a maximum V naught, this would be the negative maximum V naught. Okay, so if you see இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள். இப்போ என்ன ஆகும்னா கரண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள்ல இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும், இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள்ல இந்த டைரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த டைரக்ஷன் எடுத்துக்கும். ஸோ கரண்ட் வந்து அது ஒரு டைரக்ஷனை என்ன பண்ணும், மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ பேசிக் டிஃபரன்ஸ், டைரக்ட் கரண்ட்னா ஒரே டைரக்ஷன்ல இருக்கும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா எவ்ரி சைக்கிள் அதோட டைரக்ஷனை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா இட் இஸ் பை டைரக்ஷனல் கரண்ட் ஆர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பை டைரக்ஷனல், இட் இஸ் பை டைரக்ஷனல். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், ஒரு பை டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் டிசிக்கும் அதான் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். இப்போ இந்த டைரக்ட் கரண்ட்ல நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபிஃப்த் செகண்ட் வாட் இஸ் த கரண்ட் அப்படின்னா ஐ கேன் சே 5 ஆம்பியர். பட் அட் ஃபிஃப்த் செகண்ட் வாட் இஸ் வோல்டேஜ்னா அப்படி மாதிரி சொல்ல முடியுமானா சொல்லலாம். பட் இந்த ஃபிஃப்த் செகண்ட் வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூவை வந்து என்ன பண்ணணும், வோல்டேஜுக்கு நேராக பார்க்கணும். பட் வாட் இஸ் த ஓவரால் கரண்ட் அப்படின்னு டைரக்ட் கரண்ட் கேட்டால் நான் 5 ஆம்பியர்னு சொல்லலாம். பட் வாட் இஸ் த ஓவரால் கரண்ட் இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட், வாட் இஸ் த ஓவரால் வோல்டேஜ் ஆர் கரண்ட் இந்த வாட் இஸ் த ஓவரால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ இட் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். கரெக்ட். ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுனால ஓவராலாக இதை வந்து நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாது. பட் இதை பர்டிகுலராக நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை பர்டிகுலராக சொல்றதுக்கு சில ஆவரேஜஸ்லாம் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ஆவரேஜஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் பிஃபோர் தட் இது ஒரு டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கர்வ். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். எப்படின்னா இப்படியும் இந்த மாதிரி ஒரு கர்வும் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கர்வ். அதே மாதிரி இந்த மாதிரியும் கர்வ் வரையலாம் ஜிக்ஸாக்கா. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லையும் நம்மளுக்கு கர்வ் வரையும். திஸ் இஸ் ஆல்சோ ஆல்டர்னேட்டிங் voltage or current, whatever it is. Okay, so this is a basic introduction about alternating current and இதோட மீன்லாம் வந்து we'll see in the next video.